அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆரோக்கியா அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் இந்த சேனலை நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். மேலும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஆங்கிலத்தை படிப்படியாக கற்றுக்குங்க. அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெயின் வேர்புடைய வடிவங்கள். அதாவது ஒரு வினைச்சொல், அந்த வினைச்சொல்லுக்கு ஒரு 6 வகையான வடிவங்கள் இருக்குது. இப்போது இந்த வகுப்பில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வினைச்சொல் என்ன, அது எத்தனை வடிவம் இருக்குது, வாக்கியங்கள் அது எப்படி பயன்படுகிறது என்பதை பற்றி தான் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வகுப்புக்குள்ளே போவோம். இப்போது இந்த வாக்கியத்தை பாருங்கள். ஐ டூ வாக். ஆங்கிலத்தில் இந்த ஆக்சிலரி வேர்ப், இந்த டூ என்பது ஆக்சிலரி வேர்ப். இது போல் வேர்பு இல்லாமல் வெறும் மெயின் வேர்பை மட்டும் வச்சு சொல்லக்கூடிய வாக்கிய அமைப்பு முறைகள் இருக்குது. இப்போ இந்த டூ என்பது எதுக்கு வருது? இந்த டூ கூட நாட் சேர்த்தா எதிர்மறை ஆகிடும். அதே இந்த டூவை முதல்ல போட்டு பேசினா கேள்வி வாக்கியம் ஆகிடும் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ அதுபோல் இல்லாத பட்சத்தில் இந்த மெயின் வெப்பையே பாஸ்டாகவும் வினைமுற்று சொல்லாகவும் பயன்படுத்துவாங்க. அதாவது இந்த டூ இல்லாமல் இந்த மெயின் வெப்பை மட்டும் பயன்படுத்துவாங்க. அது எப்படி, அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க. இப்போது ஐ டூ வாக் போட்டிங்க இல்லையா? இப்போ டூ இல்லாமல் ஐ வாக், இது ப்ரெசன்ட் வேர்டு. அதன் பிறகு சப்ஜெக்ட்டு, அதாவது தேர்ட் பர்சன்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஹீ, ஷீ, இட், இதெல்லாம் வந்து இதுக்கு வரக்கூடிய வாக்கை வந்து எஸ் போட்டுருணும். அதாவது வாக்ஸ், ஹீ வாக்ஸ், ஷீ வாக்ஸ், ஹீ டஸ் வாக் அப்படி சொல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீ வாக்ஸ் அல்லது ஷீ வாக்ஸ் அல்லது இட் வாக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். இது இந்த தேர்ட் பர்சன்ஸுக்கு வாக்ஸ். ரைட்டுங்களா? அடுத்து இப்போ இதே ப்ரெசென்ட்டில் சொல்லணும், இதை பாஸ்ட்டில் சொல்லணும்னா அந்த மெயின் வெப்பை நம்ம என்ன பண்ணணும், வாக்குன்னு சொன்னதை வந்து வாக்குன்னு மாற்றணும். அதாவது இடி போட்டுடணும். வாக்கூட இடி, பாஸ்ட். வாக்டு, ஐ வாக்டு, நான் நடந்தேன். ப்ரெசென்ட்டில் பார்த்தது நான் நடக்கிறேன். தேர்ட் பர்சன்ஸ்க்கு அவன், அவள் அல்லது அது நடக்கிறது. இப்போ பாஸ்ட்டில் ஐ வாக்குடும் போது பாஸ்ட் பார்த்தோம். ஐ ஹாவ் வாக்குடுனா இது வந்துக்கிட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. நான் நடந்தே விட்டேன், ஒரு செயல் வந்து முடிஞ்சிருச்சு, அதை சொல்கிறது ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதை சொல்கிறதுக்கு இந்த ஹேவ் வச்சு இந்த வாக்குடு சொல்லணும். அதன் பிறகு ஐ ஹாவ் பின் வாக்கிங், இது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இந்த வாக்கிங் ஐஎன்ஜி வருது இல்லைங்களா, இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுவாங்க. ஐ ஹாவ் பின் வாக்கிங், ஐஎன்ஜி சேர்த்து போட்டுருணும். ஏற்கனவே இந்த கிளாஸ் நம்ம பார்த்துருக்குறோம். பார்க்காதவங்க அந்த கிளாஸ் பாருங்கள். அடுத்து வாக்கிங் இஸ் குட், இதை வந்து ஜெரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 வாக்கிங் பார்த்துருக்குறோம். ஒன்று ஐ ஹாவ் பீன் வாக்கிங், ரெண்டாவது வாக்கிங் இஸ் குட். அப்போ இங்கேயும் ஐஎன்ஜி தான் வருது, இங்கேயும் ஐஎன்ஜி தான் வருது. ஆனால் ரெண்டுமே வேறு வேறு மீனிங். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து வினைச்சொல் ஐ ஹாவ் பீன் வாக்கிங்கும் போது வினைச்சொல் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இந்த வாக்கிங் வருது. அதே வாக்கிங் இஸ் குட்னு இருக்கும்போது இங்கே வந்து நவுன், பெயர் சொல், அதை வந்து ஜெரண்ட்டுன்னு சொல்லணும். நம்ம இது எப்படின்னு பார்க்க இன்னும் கொஞ்சம் விளக்கி பார்ப்போம். இப்போது ஐ ஹாவ் பின் ட்ரிங்கிங் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் குடித்து கொண்டே இருக்கிறேன், நான் குடித்து கொண்டே இருக்கிறேன். இப்போ அதே ஒரு தண்ணி டேங்க் குடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் போட்டிருப்பாங்க. இங்கே அது பெயர் சொல். சரிங்களா? அப்புறம் ஐ ஹாவ் பின் ஸ்விம்மிங் அப்படின்னு சொன்னால் நான் நீச்சல் அடித்து கொண்டே இருக்கிறேன். இங்கே ஐஎன்ஜி வருது, ஸ்விம்மிங் வருது. அங்கே வந்து வினைச்சொல், அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அதே ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, அங்கே வந்து அது பெயர் சொல். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். ஜெரண்ட்டுக்கு என்பது பொதுவாக சொல்கிற மாதிரி இருக்கும், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்பது வினைச்சொல்லாக இருக்கும். இதுதான் இதோட டிஃப்ரெண்ட். சரிங்களா? இப்போது வாக் என்பது ப்ரெசண்ட்டு, வாக்ஸ் என்பது தேர்ட் பர்சன்ஸுக்கு சொல்லக்கூடியது,
வாக்டு என்பது பாஸ்ட்டு, வாக்டு என்பது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், வாக்கிங் என்பது ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள், வாக்கிங் ஜிரண்ட். ஸோ இந்த 6 விதமாக வினைச்சொல் வந்து மாறி வருகிறது. பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ இந்த 6ல் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு 3. அதாவது என்னென்னா ஒரு ப்ரெசண்ட்டு, அப்புறம் பாஸ்ட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த 3 தான் இப்போ நம்ம மிக முக்கியமாக பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்ப்போம். அதாவது ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வேர்டு பாஸ்ட்டுக்கு ஒன்றும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு ஒன்றும் வருது. எப்படின்னா இப்போது ஹை வாக் ப்ரெசண்ட்டு, ஹை வாக்டு பாஸ்ட்டு, ஐ ஹாவ் வாக்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன? ஐ வாக்குடுக்கும் ஐ ஹாவ் வாக்குடுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன? ஐ வாக்டு பாஸ்ட்டு, நான் நடந்தேன். ஐ ஹாவ் வாக்டு, நான் நடந்தே விட்டேன். ஒரு வினைமுற்று சொல்லாக நம்ம சொல்கிறோம். அதான் நீங்கள் செய்த செயல் வந்து முடிந்தே விட்டது, நிறைவேறி விட்டது என்பதை சொல்வதற்காக இந்த வேர்டு பயன்படுகிறது. இதுபோல் இப்போ ப்ரெசண்ட்டில் வரக்கூடிய வேர்டு வந்து 3 வடிவமாக நமக்கு இங்கே மொத்தம் ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ட்டு 3 வடிவத்தில் வரும் நமக்கு. இப்போது ஹை ஸ்டடி இது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டுக்கு இதே வேர்டு வந்து ஸ்டடீடுன்னு வரும். அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு ஸ்டடீடுன்னு வரும். இப்போது ஸ்டடி என்பது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டுக்கு ஸ்டடீடு இடி வருது பாருங்கள், ஸ்டடீடு. பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் இடி வருது பாருங்கள், ஸ்டடீடு. ஸோ இந்த பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் இடின்னு அந்த வினைச்சொல் கூட சேர்த்தா நமக்கு இந்த பாஸ்ட்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கிடைச்சிடும். இப்போ ப்ரெசண்ட்டில் சொல்லும் போது இங்கே ஸ்டடி போட்டுக்கலாம், நான் படிக்கிறேன். அதே எனக்கு பாஸ்ட்டில் சொல்லணும்னா ஸ்டடீடு, நான் படித்தேன். அதே நான் படித்தே விட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா அதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த ஸ்டடீடுன்னு போடணும், இடி வரதுக்கூடிய போடணும். இது எல்லாமே வந்துக்கிட்டு பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் இடி கூட தான் வினைச்சொல் கூட, ப்ரெசண்ட் வினைச்சொல் கூட இடின்னு சேர்ந்து வந்துடும். இப்படி வரக்கூடியது பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பாஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஹேவோ இல்லது ஆஸோ அதுக்கு பின்னாடி போடும்போது தான் இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டுன்றது அங்கே நிரூபணம் ஆகும். ஸோ அதை வச்சு அங்கே நம்ம அதை புரிஞ்சிக்கலாம். இது வினைமுற்று சொல்லு, ஒரு செயல் வந்து முடிந்ததை குறிப்பிடுகிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை வச்சு சில வாக்கியங்கள் பார்ப்போம். ஹை டாக், நான் பேசுகிறேன் ப்ரெசண்ட்டு. ஹை டாக்டு பாஸ்ட்டு, நான் பேசினேன். ஐ ஹாவ் டாக்டு அப்படின்னா நான் பேசியே விட்டேன். அடுத்து ஐ யூஸ், நான் பயன்படுத்துகிறேன். ஐ யூஸ்டு, நான் பயன்படுத்தினேன். ஃபாஸ்ட் இது. ஐ ஹாவ் யூஸ்டு, நான் பயன்படுத்தியே விட்டேன். அந்த வினை சொல் வந்து முடிந்துடுச்சு. சரிங்களா? இப்போ இதை வேறு ஒரு சப்ஜெக்ட் வச்சு பார்ப்போம். வேறு இந்த வேர்டுங்களை சப்ஜெக்டில் இப்போது ஹீ எடுத்துப்போம். ஹீ ஸ்டேர்ஸ், அவன் முறைக்கிறான். ஹீ ஸ்டேர்டு அப்படின்னா அவன் முறைத்தான் பாஸ்ட்டு. ஹீ ஆஸ் ஸ்டேர்ட் அப்படின்னா அவன் முறைத்தே விட்டான். இங்கே வந்து நம்ம ஹைக்கெலாம் ஹேவ் போட்டோம், இந்த தேர்ட் பர்சன்ஸுக்கு ஆஸ் போடணும். அதனால் ஆஸ் போட்டு தான் ஸ்டேர்ட்னு சொன்னால் அது நீங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டுன்னு புரிஞ்சுக்கணும். ஷி ஹோப்ஸ், அவள் நம்புகிறாள் ப்ரெசண்ட்டு. ஷி ஹோப்டு, அவள் நம்பினாள் பாஸ்ட்டு. ஷி ஹேஸ் ஹோப்டு, அவள் நம்பியே விட்டாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஷி கிரீட்ஸ் ப்ரெசண்ட்டில், அவள் வரவேற்கிறாள். ஷி கிரீட்டு, அவள் வரவேற்றாள். இடி வந்துருக்கு பாருங்கள், வரவேற்றாள். அப்புறம் ஷி ஹேஸ் கிரீட்டடு அப்படின்னா அவள் வரவேற்றாள், வரவேற்று விட்டாள். ஷி ஹேட்ஸ், அவள் வெறுக்கிறாள். ஷி ஹேட்டடு, அவள் வெறுத்தாள். ஷி ஹேஸ் ஹேட்டடு, அவள் வெறுத்தே விட்டாள். சப்ஜெக்ட் வி வச்சு பார்ப்போம்.
we explain நாங்கள் விளக்குகிறோம். we explained நாங்கள் விளக்கினோம். we have explained நாங்கள் விளக்கியே விட்டிருந்தோம். you like நீ விரும்புகிறாய். you liked நீ விரும்பினாய். you have liked நீ விரும்பியே விட்டிருந்தாய். இப்போ தேர்ட் பர்சன் இட்டு வச்சு பார்க்கும்போது இட் ஒபே அது கீழ்ப்படுகிறது ப்ரெசண்ட்டு. இட் ஒபெய்டு அது கீழ்ப்படிந்தது பாஸ்ட்டு. இட் ஹேஸ் ஒபெய்டு அது கீழ்ப்படிந்து விட்டது வினைமுற்றல் நம்ம சொல்கிறோம். இதுதான் ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள். இந்த 3 வேர்டுகளையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 3 வேர்டு ஒரு 200 வேர்டாச்சும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலத்தை பயில்வதற்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவே நீங்கள் கற்றுக்கலாம். எல்லாமே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மனப்பாடம் பண்ணாமல் எதுவுமே வராது. நம்ம மைண்டுக்கு இந்த வார்த்தைகளை நம்ம மைண்டுக்குள்ளே செலுத்தி கொண்டு போனால் தான் அது நமக்கு ரிப்பீட்டாக திருப்பி வெளியே வரும். நிச்சயமாக நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். இந்த ப்ரெசண்ட் வேர்டையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒரு 200 வேர்டாச்சும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். சரிங்க. இப்போ இந்த மாதிரி வருது பாருங்கள். இந்த ஸ்டடிடு இந்த மாதிரி இடி வரக்கூடிய இந்த வேர்புக்கு பேர் ரெகுலர் வேர்ப்ஸ்னு அர்த்தம். ஏன்னா இது கூட எல்லாமே இடின்னு சேர்ந்து வருது. அதனால் இது ரெகுலர் வேர்ப்ஸ். இதை போல் இன்னொன்று வேர்பு இதே மெயின் வேர்பு தான். அதனுடைய இன்னொரு வடிவம் ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் நீங்கள் ஒரு பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். இந்த வேர்டுகளை நீங்கள் மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு வார்த்தைகள் கிடைச்சிடும். நீங்கள் பேசுகிறதுக்கு எழுதுவதற்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதை படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே போல் இருக்கக்கூடிய இந்த மெயின் வேர்பை பற்றி இன்னொரு வடிவங்கள் இருக்குது. அதை பற்றி அடுத்த வகுப்பில் நான் சொல்கிறேன். சரி நண்பர்களே, இதை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். இந்த வகுப்பை பற்றியும் ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இது சேனலை பற்றி சொல்லுங்கள். சரி நண்பர்களே, அப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன்.